அரைக்கீரை கடைய போகிறோம். அரைக்கீரை கடையிறதுக்கு பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பருப்பு நல்லா வெந்துச்சு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வெந்துச்சு. ஒரு கொட்டை இத்தினோண்டு புளி, ரொம்ப வேண்டாம். இப்போ அது பருப்பு போட்டதுனால புளி அதிகம் தேவைப்படாது. ஆனால் கொஞ்சோண்டு புளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த புளி சேர்க்குறது. ஒரே ஒரு கொட்டை புளி போட்டால் போதும், நிறையெல்லாம் போட்டுறாதீங்க. சும்மா கொஞ்சம் வேணுன்னா போட்டுருங்க, வேணுன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம கீரையை அந்த பருப்போடு சேர்த்து நல்லா அலசி வச்சுருக்கிறோம். அந்த கீரையை உள்ளே போட்டு நல்லா கழுவிட்டு இந்த கீரையை போட்டு இப்போ அரைக்கீரை கடைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிண்டு விட்டுருவோம். பருப்பு, கீரையெல்லாம் தண்ணி வந்து திட்டமாக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், இந்த இதிலே போதும். ரொம்பவும் கீரை வந்து ரொம்ப அவிஞ்சாலும் கலர் மாறிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வேணால், பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கீரை அவியட்டும். உப்பு இப்போ போடக்கூடாது, எப்போவுமே கீரை கடையில் தான் போடணும் உப்பு. இப்போ உப்பு போடக்கூடாது. நல்லா அவிஞ்சு வரட்டும், நம்ம கடையலாம். கடைஞ்ச உடனே காட்டுறேன். அரைக்கீரை கடைசல். வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. பருப்பு ஒரு 100 பருப்பு தான் போட்டிருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு, பச்சை மிளகாயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும். கீரை அலசி உள்ளே வச்சு நல்லா போட்டிருக்கிறேன். நல்லா பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். கலர் மாறக்கூடாது, ஆனால் கருப்பாகக்கூடாது. கொஞ்சம் நல்லா பச்சையாக தான் எடுக்கணும். வெந்தோடனே கடைஞ்சிட்டு காட்டுறேன். அரைக்கீரை கடையை அரைக்கீரை நல்லா பருப்போடு வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. இப்போ கலர் மாறலை, ரொம்ப கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, ரொம்ப கலர் மாறக்கூடாது. அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ ஆற வச்சு கடைஞ்சிடலாம். அரைக்கீரை நல்லா கடைஞ்சி வச்சுக்கிறோம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பூண்டு போட்டால் நச்சு போடணும், தோலோடு தான் போடணும். நல்ல வாசனையாக இருக்கும். அரைக்கீரை தாளிக்கிறதுக்கு பூண்டு போட்டு நல்ல பூண்டு வாசனை செமையாக இருக்கும். காஞ்ச மிளகா வாசனை, பூண்டு வாசனை, கடுகு வாசனை. இப்போ தாளித்து கொட்டிடணும். சூப்பராக இருக்கும். அரைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. அரைக்கீரை கடைஞ்சாச்சு, நல்லா தாளித்து கொட்டியாச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே லுக்காக இருக்குது. நீங்களும் இது மாதிரி நல்ல உடம்புக்கு நல்லது. வெயிலுக்கு கீரை வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைக்கீரை கடைஞ்சி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. நல்லது, உடம்புக்கு நல்லது. அடிக்கடி கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.